மக்களே நான் இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஆப்டிடியூட் கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறேன். நான் சால்வ் பண்ணுற எல்லா கொஸ்டினுமே குரூப் எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டினை தான் நான் ரிப்பீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? ப்ராப்ளத்தை பார்த்துடுங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இஃப் சேம் ரூல் இஸ் ஃபாலோடு இன் ஆல் த 3 ஃபிகர்ஸ். இந்த 3 ஃபிகருக்கும் சேம் ரூலை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஃபிகரை நீங்கள் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபிகரில் 21, 7, 147 இருக்குது. அப்போ இந்த 3 நம்பருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. ரைட்டா? நம்ம பெரிய நம்பர் பிக் நம்பரை எடுக்காமல் இந்த ஸ்மால் நம்பருக்கு ஏதோ ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இது 21, 7. இதை டிவைட் பண்ணால் இதோட லோ நம்பர் வரும். இங்கே இருக்கிறது ஹை நம்பர் 147. அதனால் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 21 × 7 177, 2 × 14 147. ஸோ 21 × 7 147. ஃபஸ்ட்டு ஃபிகர் கிளியர் ஆகிட்டு. அப்போ செகண்ட் பாருங்கள். செகண்ட் பார்க்கும்போதும் இதே மாதிரி இந்த 3க்கு ரிலேஷன் இருக்குது. நீங்கள் இதை 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 18, 9. 8 × 9 72, 2, 9 60, 162. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுனா இந்த நம்பர் வருது. இப்போ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 168 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 125, 23, 17, 28. இது ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க. அதனால் சேம் ஆட்டு இதை என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். இந்த ஆன்சரை டிவைட் பண்ணுங்கள். 168 இதை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணும்போது 2 × 6 12, 2 × 6 12, ரிமைனிங் 4, 8, 48, 6 × 8 48. Remainder 0. So the answer is 28 is the correct answer. Correct? இதே மாதிரி இனி நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு ப்ராப்ளத்தை சிம்பிள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். எல்லாமே குரூப் எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டின் தான் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். தேங்க்யூ.